நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம் பராம். யோ நித்யமச்சுத பதாமுஜ யுக்மருக்ம व्यामोगद स्थितराणि तृणायमेने अस्मद्गुरोर् भगवतो दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये. नीलादुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्भूत्य कृष्णं पाराध्वंसं श्रुतिसरस् सिद्धमध्याभयन्ति सोऽशिष्टायां सृजनकलितं व्यापलाकृत्य पुङ्क्ते गोदादस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாள் சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு விதிக்கின்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு நாம 28வது பாசுரம் பார்க்க போறோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கண்ணனிடம் திருவடிகளில் சரணாகதி செய்யும் பாசுரம். சரணாகதியில் 5 வகைகள் உண்டு. பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். பகவானுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதிலிருந்து விலகிவிட வேண்டும். பகவான் எப்படி இருந்தாலும் நம்மை காப்பாற்றுவான் என்ற திட விசுவாசம் உறுதி இருக்க வேண்டும். நம்மை காப்பாற்றிக் கொள்ள நாம் முயற்சி எடுக்கக்கூடாது. அவன் திருவடியை பற்றிய பிறகு இன்னொருவரையும் நாடக்கூடாது. புகழற்றவனாக இருக்க வேண்டும். பகவானை எப்பொழுதுமே நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், உன்னை தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை என்று வாயார பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனவே ஆண்டாள் சொல்கிறாள், ஆயர்களான நாங்கள் பசுமாடு எருமை மாடு ஆடு போன்ற கறவை கூட்டங்கள் மேய்ப்பவர்கள். அது எங்கு புல்வெளி அதிகம் இருக்குமோ மேய்ந்து கொண்டிருக்கும். அந்த இடத்தில்தான் நாங்களும் இருப்போம். இதுதான் எங்களுக்கு தொழில். எங்களுக்கு இதை தவிர வேறொன்றும் தெரியாது. அது காட்டில் எங்கு மேய்கிறதோ அங்கு நாங்களும் சாப்பிடுவோம். என் அறிவு கூட இல்லாத எங்கள் ஆய்குலத்திலே கிருஷ்ணா உன்னை அவதாரமாக பெற்றெடுப்பதற்கு பெருமளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். எந்த வகையிலும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா பசுக்களை மேய்ப்பவனே, உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு இருக்கிறதே, அந்த உறவானது எங்களாலும் ஒழிக்க முடியாது, பகவானான உன்னாலும் ஒழிக்க முடியாது. அப்படிப்பட்ட உறவு முறை எங்களுக்கும் உனக்கும் உண்டு. நாங்கள் உலக வழக்கம் தெரியாத சிறு பிள்ளைகள். அன்பின் மிகுதியால் உன்னை சின்ன சின்ன பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டோம். அதற்காக நீ கோபித்துக் கொள்ளாதே. இறைவனே கண்ணா, நீ எங்களுக்கு பறை என்ற பெரும் விஷயத்தை அருள்வாயாக என்றாள். நீ பார்த்துத்தான் எங்களுக்கு பறை தர வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.